ஜென்ரலி ஃபர்டிலிட்டி இஷ்யூன்னு கவுன்சிலிங்க்கு வர கப்பல் நம்ம கிட்ட கேட்குற ஒரு காமனான டவுட்டு, டயட்டில் நான் என்ன எடுத்தால் என்னோட ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இவங்களுக்கான ஒரு சிங்கிள் லைன் ஆன்சர், ஃபைபர் ரிச் ஃபுட் நம்ம எடுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதா ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைபர் ரிச் டயட் எடுக்கிறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஜென்ரலி வி நோ ஒபிசிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ லாங் டைமாக ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கும் போது நம்மளோட வெயிட் ஹெல்த்தியாக இருக்கிறதாவும் ஓவர் வெயிட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதாவும் நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபைபர் ரிச் ஃபுட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது பிசிஓ விமென்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபைபர் ரிச் ஃபுட் கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா அந்த ஃபைபர் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும்ன்றதுனால கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் பிளட் லெவல்ஸில் பீக்ஸ் ஆஃப் சுகர் கம்மியாகும் அலாங் வித் ஃபைபர் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது. அண்ட் இதனால் ஃபைபர் ரிச் டயட் எடுக்கும்போது விமனோட ஓவியுலேஷன் பெட்டராக இருக்கிறதா நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர ஃபைபர் எடுக்கிறதுனால வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபைபர் நம்ம கட்டில் இருக்க கொலஸ்ட்ராலோட பைண்ட் பண்ணி இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மியாகும் போது அகெயின் நம்மளுக்கு ஒபிசிட்டி ஓவர் வெயிட் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். அண்ட் நம்மளுக்கு ஜென்ரலி இந்த கட்டில் இருக்க பாக்டீரியாவுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபைபர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட கட் மைக்ரோபயோம் டைவர்சிஃபைடாக இருக்குது, ஹெல்த்தி கட் மைக்ரோபயோம் பாக்டீரியா இருக்குது அப்படின்னா இதனால் நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கம்மியாகிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதனால் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கம்மியாகுது அப்படின்னா இந்த கட் மைக்ரோபயோம் ஈஸ்ட்ரோஜனை ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம பிளட் லெவல்ஸில் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் போது இது நம்மளோட யூட்ரஸோட லைனிங், பிளட் சப்ளை, ஓவிலேஷன் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதனால ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ஃபைபர் நம்ம ஃபுட்ல எவ்வளோ கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா, on an average a woman should consume 25 to 28 grams of fiber. ஸோ இதை நம்ம 3 டைம்ஸாக பிரிக்கும் போது எவ்ரி மீல்க்கு ஒரு 10 grams ஃபைபர் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு மேனேஜ் த ஃபைபர் கண்டென்ட் அண்ட் ஈஸியாக நம்ம இந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸை ரீச் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 90% ஆஃப் த விமன் இந்த ஃபைபர் கண்டென்ட்டை அவங்க ஃபுட்டில் அச்சீவ் பண்ணுறது இல்லைன்னு நம்ம ரிசர்ச்சில் பார்க்குறோம். ஃபைபர்ஸில் ஜென்ரலி there are 2 types, soluble fibers and insoluble fibers. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். soluble fibers யூஸ்வலி கொலஸ்ட்ரால் அப்சார்ப் பண்ணும், நம்மளோட ஸ்டூல்ஸை சாஃபன் பண்ணும். அண்ட் இந்த soluble fibers எதில் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், ஆப்பிள், கேரட் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி soluble fibers. insoluble fibers நம்மளோட கட் பாக்டீரியாக்கான ஃபியூவல் ஆர் நியூட்ரிஷன். ஸோ இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் யூஸ்வலி இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் நட்ஸு, சீட்ஸ் இதுலலாம் அதிகமாக இருக்கு, லைக் ஃபாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதுலலாம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரெக்னன்சிலையுமே இந்த கட் மைக்ரோபயோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம பார்க்குறோம். பிகாஸ் மதருக்கு இருக்க கட் மைக்ரோபயோம் தான் பேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் டியூரிங் யுவர் ப்ரெக்னன்சி நீங்கள் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கும் போது உங்களோட மைக்ரோபயோம் as well as your baby's microbiome is very diversified and in a long term பேபியோட ஹெல்த்துக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ when fiber has so much benefits and it is easily available போது make sure in every meal you include at least 10 grams of fibers so that you achieve all the benefits of having a fiber rich food.